நீங்க பண்ணணும்னு நினைக்கிற முக்கியமான எல்லா வேலைகளையும் 10 மணிக்குள்ள பண்ணி முடிச்சா உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வேர்ல்ட்ல இருக்கிற 99% பீப்புள் டைமை மேனேஜ் பண்ண தெரியாம லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா மீதி இருக்கிற 1% பீப்புள் டைமை எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணி அவங்க நினைச்ச விஷயங்களை அச்சீவ் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வேலை பார்த்தாலும் லைஃப்பில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியலையா? உங்கள் வேலைகளை செய்ய உங்களுக்கு டைம் பத்தலையா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்கள் ஒர்க்கை கம்மியான டைமில் பண்ணி அதிகமான ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி எப்படி பண்ணுறது? உங்கள் டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி 10 மணிக்குள்ளே உங்கள் இம்பார்ட்டண்டான டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன். இது ரியல் லைஃப்பில் ஒர்க் ஆகிற டைம் மேனேஜ்மெண்ட் சீக்ரெட். ஸ்டெப் நம்பர் 1, ட்ராக்கிங் யுவர் டாஸ்க். நீங்கள் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ண போகிறதில்ல. ஆனால் அடுத்த 7 டேஸுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டாஸ்கையும் ரைட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் 7 to 8 நான் இதை பண்ணேன். இது மாதிரி ஃபுல் டேவும் ஒவ்வொரு ஹவரும் என்ன பண்ணீங்கன்னு எழுதணும். உங்களுக்கு நார்மலாகவே 2 to 3 ஹவர்ஸ் கூட ஃப்ரீயாக டைம் கிடைக்கலையா? அப்படி டைம் கிடைச்சா அந்த டைமில் என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவேன், என்னோட ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். இது மாதிரி உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் சோஷியல் மீடியாவில் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்ப்பீங்க. இப்போ உங்களோட ஃப்ரீ டைமை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் 6 to 8 ஃப்ரீயாக இருப்பேன். மார்னிங் டைமை பெஸ்ட்டு டைம்னே சொல்லுவேன். ஏன்னா மார்னிங்கில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது. இப்போ உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களால் அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியலையா? ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆகணும்னா உங்கள் ஆக்டிவிட்டீஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, உங்கள் கான்ட்ரிபியூஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால தான் ஸ்டெப் நம்பர் 2, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கான்ட்ரிபியூஷன். நிறைய பீப்புள் அவங்க லைஃப்பில் ஃபெயிலியராகவே இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் அவங்களால காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியல, எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் ப்ரொடக்டிவாக இருக்க மாட்டாங்க. இமெயில்ஸ் படிக்கிறது, ரேண்டமான ஸ்கில்ஸை கற்றுக்கிறது, ரேண்டமான வீடியோஸை பார்க்குறது, சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுறதுன்னு இதெல்லாம் பிஸியான ஃபீலிங்ஸை கொடுத்தாலும் ஆனால் ரிசல்ட் எதுவுமே இருக்காது. இது ஒரு ட்ரெண்ட்மில்ல ஓடுற மாதிரி, ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி போக முடியாது. ஒரு நாள் ஒருத்தவர் ரோடு சைடில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே 3 லேபர்ஸ் ஒரு கட்டிடத்தை கட்டிட்டு இருக்கதை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு லேபர் கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் கோவமாக சொல்கிறாரு, பார்த்தா தெரியல, செங்கல் வச்சிட்ருக்கேன். செகண்ட் லேபர் கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு செங்கலாக வச்சு கட்டிடம் கட்டிட்டு இருக்கேன். அது ஒரு நாள் சர்ச்சாக மாறும். தேர்டு லேபர் கிட்ட போய் கேட்குறாரு, அவர் சொல்கிறாரு, நான் கடவுளுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். இங்கே வர மக்கள் அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி மனசை நிம்மதிப்படுத்திப்பாங்கன்னு. தேர்டு லேபர் ரொம்ப சந்தோஷமாக அவரோட வேலையை செய்கிறாரு. இந்த தேர்டு லேபர் அவரோட ஆக்டிவிட்டீஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணல, அவரோட கான்ட்ரிபியூஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. உங்ககிட்டே நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க, நான் இந்த உலகத்துக்கு என்ன பங்களிப்பு கொடுக்க போகிறேன்னு. இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை பண்ணாமல் அந்த இம்பார்ட்டண்டான விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ்டாக பண்ணுவீங்க. ஸ்டெப் நம்பர் 3, டூ த ரைட் திங் ஃபர்ஸ்ட். ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க, ஆனால் ரைட்டான திங்ஸை மட்டும்தான் பண்ணுவாங்க. உங்கள் ரைட் திங்ஸை கண்டுபிடிக்க நீங்கள் 2 லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், ஸ்டாப் டூயிங் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஹேபிட், உங்கள் லைஃப்பில் எந்த வேல்யூமே ஆட் பண்ணாத விஷயங்களை எழுதுங்க. இதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயங்கள். செகண்ட், ஸ்டார்ட் டூயிங் லிஸ்ட். உங்கள் லைஃப், ஹெல்த், ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ் பண்ணுற விஷயங்கள், ஸ்கில்லாக டெவலப் பண்ணுற விஷயங்களை இங்கே எழுதுங்க. இந்த 2 லிஸ்ட்டையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் டைமை யூஸ் பண்ணுற விதம் தானாகவே பவர்ஃபுல்லாக மாறும். இதனால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் காலையில் எழுந்ததும் என்ன பண்ணலான்னு தடுமாற மாட்டீங்க. இதெல்லாம் பண்ணணும்னு தெளிவாக இருப்பீங்க. ஸ்டெப் நம்பர் 4, மேக் ஹை குவாலிட்டி டிசிஷன்.
உங்களால் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியலையா? அதுக்கு முக்கியமான ரீசன் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு சாய்ஸ் கொடுக்குறீங்க. நாளைக்கு 7 மணிக்கு எழுந்திருக்கலாம், அப்படி எழுந்திருக்க முடியலன்னா தூங்கிடலாம். இது மாதிரி நீங்கள் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா மைண்ட் கம்ஃபர்ட்டாக இருக்கிற சாய்ஸை தான் சூஸ் பண்ணும். அதனால தான் நீங்கள் ஒரு குவாலிட்டி டிசிஷனை எடுக்கணும். என்ன நடந்தாலும் நாளை காலையில் 7 மணிக்கு எழுந்திருப்பேன். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் இதை டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். இந்த விஷயம்னு இல்லை, எல்லா விஷயங்களையும் ஹை குவாலிட்டி டிசிஷனை எடுக்க கற்றுக்கோங்க. உங்கள் டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி எல்லா வேலைகளையும் 10 மணிக்குள்ளே பண்ண இந்த 4 ஸ்டெப்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத ட்ராக் பண்ணுங்கள். அந்த டைமில் உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப், நீங்கள் அந்த விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா ஆக்டிவிட்டீஸ் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் கான்ட்ரிபியூஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டெப், எல்லாத்தையும் பண்ணாமல் சரியான விஷயங்களை பண்ண நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு 2 லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபோர்த்து ஸ்டெப், எக்ஸ்கியூஸ் கேட்காம மைண்டுக்கு சாய்ஸ் கொடுக்காம ஹை குவாலிட்டி டிசிஷனை எடுக்க கற்றுக்கோங்க. இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ண ரெடியாக இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.